வெல்கம் டு நாலேஜ் வாரியர்ஸ். எல்லோரும் குரூப் 4 எக்ஸாமுக்கு நல்லா படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. படிச்சுக்கிட்டு இருக்கும்போது டிஎன்பிசியிலேருந்து பழைய கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத அனலைஸும் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அப்படின்னாத்தான் நம்ம படிக்கும்போது இந்த மாதிரி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நமக்கு தோணும், ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன கொஸ்டின் பார்க்க போகிறோம்னா 2021 ஜேஇ ஜேடிஓவில் கேட்ட கொஸ்டின், ஓகேங்களா? அந்த கொஸ்டினோட பொது அறிவு அதில் என்னென்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்கங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓல்டு கொஸ்டின் பேப்பர், ஓகேங்களா? இது உங்களுக்கு குரூப் 4க்கு இந்த மாதிரி டிஎன்பிசி கொஸ்டின் எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு தோணும், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டின், மனிதர் ஒருவர் புவியின் துருவத்திலிருந்து நடுவரை கோட்டு பகுதியை நோக்கி வருகிறார். அவர் மீது செயல்படும் மைய விலக்கு விசை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதிகரிக்கும், ஓகேங்களா? மையப்பகுதியை நோக்கி வர வர அதிகரிக்கும். ஏன்னா மையப்பகுதியில் பெரிய பரப்பளவு இருக்கிறதுனால அங்கே அதிகரிக்கும் மைய விலக்கு விசை, ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா குறைக்கடத்திகளாக பயன்படுத்தப்படும் சிலிக்கான், ஜெர்மானியம் போன்ற தனிமங்கள் டேஸ் முறையில் தூய்மைப்படுத்தப்படுகின்றனன்னு பார்த்திங்கன்னா புல தூய்மையாக்கல், ஓகேங்களா? அடுத்தது சூபிலி அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னென்னா கல்வாழை. ஹைட்ரோபிலி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வாலிஸ்னேரியா. என்டமோஃபிலி அப்படின்னு பார்த்திங்கன்னா சால்வியா. அனிமோஃபிலி அப்படிங்கிறது புல், ஓகேங்களா? ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா இது. அடுத்தது இதயம் மற்றும் இரத்த நாளங்கள் ஆகியவற்றின் அமைப்பு மற்றும் பணிகளை புரிந்து கொள்ள உதவும் விதி என்னன்னு பார்த்திங்கன்னா லாப்லாஸ் விதி, ஓகேங்களா? அடுத்தது விந்தக நுண்குழல்கள் ஒழுங்கற்ற வலைப்பின்னல் அமைப்பான இதனுள் திறக்கின்றன, ஓகேங்களா? எதனான்னு பார்த்திங்கன்னா ரெட்டோடெஸ்டிஸ். அடுத்து மிதவெப்ப மண்டல காடுகளில் சராசரி மழைப்பொழியின் அளவு என்பது 750 mmலேருந்து மில்லிமீட்டர்லேருந்து 1500 மில்லிமீட்டர் வரைக்கும், ஓகேங்களா? அடுத்தது மூலக்கூறு உயிரியலின் அடிப்படை கருத்தில் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ் டிஎன்ஏ போட்டு அது தூது ஆர்என்ஏ ஆகுது, அதுக்கப்புறம் பாலிபெப்டைட் ஆகுது. இது எப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ் இரட்டிப்பாதலாகி டிஎன்ஏ ஆகுது, அதுக்கப்புறம் படியெடுத்தல் மூலம் தூது ஆர்என்ஏ ஆகுது, அதுக்கப்புறம் மொழிபெயர்த்தல் மூலம் பாலிபெப்டைட் ஆகுது. அப்போ ஆன்சர் ஏ, ஓகேங்களா? மீட்கப்பட்ட கோவிட்-19 நோயாளியிடமிருந்து ஆபத்தான நிலையில் ஒரு கொரோனா வைரஸ் நோயாளிக்கு இரத்த பரிமாற்றம் செய்ய பயன்படுத்தப்படும் பரிசோதனையின் பேர் என்னன்னா பிளாஸ்மா தெரபி. திட்டக்குழுவிற்கு மாறாக நிதி ஆயோக் எப்போ நடைமுறைக்கு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 1, 2015. இந்தியாவில் ஜல் சக்தி அமைச்சகத்தால் தமிழ்நாடுக்கு கிடைத்த விருது 2019 என்ன விருதுன்னா முதலிடம் பெற்றிருக்கு ஜல் சக்தியில், ஓகேங்களா? கீழே கொடுக்கப்பட்டுள்ளவர்களில் நாகாலாந்துக்கு உள்ள கிழக்கு எல்லை எதுன்னு பார்த்தீங்கன்னா மியான்மார். உலக மாற்றுத்திறனாளிகள் தினமாக கொண்டாடப்படும் நாள் எப்போன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 3. சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் முதல் கட்டம் முழுமையாக செயல்பட்ட ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 10/2/2019. 4 ஜூன் 2016 ஆண்டில் எந்த நாடு அந்நாட்டின் உயரிய விருதான சிவிலியன் விருதை நம் பிரதமருக்கு வழங்கியதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான். கிழக்கு லடாக்கில் இறந்த ஆறு என்று அழைக்கப்படும் நதி எதுன்னு பார்த்தீங்கன்னா சியோக் நதி, ஓகேங்களா?
கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் ஒற்றையர் பிரிவில் 2020 வெற்றி பெற்ற இந்தியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுமித் நகல். வெப்பம் தலைகீழ் மாற்றத்திற்கான விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உயரம் அதிகரிக்கும் போது வெப்பமும் அதிகரிக்குது. ஓகேங்களா, உயரம் கூடுச்சுன்னா வெப்பமும் கூடும். ஸோ ஆன்சர் ஏ. வறண்ட காலநிலை அதிக வெப்பம் காரணமாக ஆவியாதல் அதிகமாக இருப்பதால் மேல் மண் வறண்டு காணப்படுகிறது. மேலும் இவை வறண்டு காணப்படுவதற்கு காரணம் தாவரங்கள் இல்லாமையால் இலை மக்கு சத்து குறைவாக காணப்படுகிறது. இதுக்கு பார்த்தீங்கன்னா கூற்று இது, காரணம் இது. கூற்று ஏ மற்றும் காரணம் ரெண்டும் சரி. காரணம் ஆர் கூற்று ஏக்கான சரியான விளக்கம் ஆகும். ஸோ ஆப்ஷன் சி. தவறான வாக்கியத்தை தெரிவு செய்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிலநடுக்கத்தின் போது கட்டிடத்தின் உள்ளே இருந்தால் மின்தூக்கியை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இது தவறு. அதாவது லிஃப்ட்டை பயன்படுத்திக்கிறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. லிஃப்ட்டை பயன்படுத்தக்கூடாது, படிக்கட்டை தான் பயன்படுத்தணும். ஓகேங்களா, சரி. அடுத்தது, கரப்பா மக்களுக்கு முக்கியமான வாழ்வாதார வழிமுறையாக டேஸ் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா வேளாண்மை. பெரிய புராணம் சேக்கிலாரால் எழுதப்பட்டது. கரெக்டு. மேலும் சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம் ஆகியவை சோழர் காலத்தில் படைக்கப்பட்டன. ரைட்டு. சோழர் காலத்தில் தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கு புத்துணர்வு தந்தன. ரைட்டு. ஏ ஆர் இரண்டும் சரி. மேலும் ஆர் என்பது ஏற்கு சரியான விளக்கம். ஆப்ஷன் சி. ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு 1980. நாற்பத்தி 42வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் ஒரு குறு அரசியலமைப்பு என்று குறிப்பிடப்படுகிறது. கரெக்டு. அதிகமான விதிகளை கொண்டு ஒருங்கிணைக்கப்பட்ட திருத்தச் சட்டம். கரெக்டு தான் ரெண்டுமே. ஸோ கூற்று ஏ ஆர் சரியானவை ஆகும். காரணம் ஆர் கூற்று ஏக்கு சரியான விளக்கமாகும். ஓகேங்களா, கரெக்டு. ஸோ ஆப்ஷன் ஏ ஆன்சர். சரியாக பொருந்தியுள்ளதை கண்டறியவும். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேசிய நெருக்கடி 352 ரைட்டு தான். போர் நெருக்கடி 343 தப்பு. மாநில நெருக்கடி 356 ரைட்டு. நிதி நெருக்கடி 360 ரைட்டு. ஸோ 1, 3, 4 ரைட்டு. ஆன்சர் டி. சர்வதேச மனித உரிமைகள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? டிசம்பர் 10. ஓகேங்களா. பின்வருவற்றில் ஒரு மாநிலத்தின் சட்டமன்ற மேலவையை ஒழிக்க பாராளுமன்றத்திற்கு பரிந்துரை செய்வது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாநிலத்தினுடைய சட்டமன்ற பேரவை. ஓகேங்களா, ஏ. உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் யாருடைய ஆலோசனையின் பேரில் நியமிக்கிறார்னு பார்த்தீங்கன்னா, தலைமை நீதிபதிகள் தலைமையிலான நீதிபதிகள் குழுக்கள். ஓகேங்களா, அவங்களோட ஆலோசனை பேரில் உச்ச நீதிமன்ற நீதிபதியை நியமிக்கிறார். கீழ்காணும் எந்த இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 8வது அட்டவணையின் கீழ் 4 மொழிகளை இணைத்து அலுவலக மொழியை 22ஆக உயர்த்த வழிவகுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, 92வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2003. ஓகேங்களா, என்னென்னா போடா, டோக்ரி, மைத்திலி, சாந்தலி இந்த மொழியை சேர்ந்துருக்காங்க. ஓகேங்களா. பீமரு என்பது எதை குறிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களை குறிக்கிறது. ஓகேங்களா, ஆப்ஷன் சி. 7ஆம் ஐந்தாண்டு திட்டம் வெற்றி பெற்றது. சரிதான். முதன்முறையாக பொதுத்துறைக்கு மேலாக தனியார் துறைக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது.
ரெண்டுமே சரிதான். ஆப்ஷன் பி இரண்டும் சரி. மேலும் ஆர் என்பது ஏற்கு சரியான விளக்கம். ஓகேங்களா? அடுத்தது முதலாம் உலகப் போர் எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1914. அதுக்கப்புறம் புதிய தொழிற்கொள்கை எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1991. பசுமை புரட்சி 1960. HYV அப்படின்னா அதிக விளைச்சல் தரக்கூடிய விதை. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ இதுதான் கரெக்ட். ஓகேங்களா? ஆசியாவில் டெட்ராய்டு என அழைக்கப்படும் சென்னை மிகப்பெரிய அளவிலான வாகன உற்பத்திகள் தயாரிக்கும் இடமாக விளங்குகிறது. கரெக்டு. இது ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படுவது என்னன்னு கேட்டால் சென்னை. ஓகேங்களா? அதுவே ஒரு கொஸ்டினாக வரலாம். தமிழ்நாடு இந்திய அளவிலான வாகன உற்பத்தியில் உதிரி பாகங்கள் உற்பத்தியில் வந்து பார்த்திங்கன்னா 28% லாரிக்கான உற்பத்தியில் 19%, பயணியர் கார்கள் மற்றும் இருசக்கர வாகன உற்பத்தியில் 18% கொண்டுள்ளது. ஓகேங்களா? ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மேலும் ஏற்கான சரியான விளக்கம் ஆர். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ. கீழ்கண்டவற்றுள் எவை சுதேசி இயக்கத்தின் போது தீவிர தேசியவாதத்தின் இயங்கு தளமாக உருவாக்கப்பட்டது? பஞ்சாப், வங்காளம், மகாராஷ்டிரம், தூத்துக்குடி. அனைத்துமே சரிதான். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் டி. நேரு ஆட்சி காலம் நவீன அறிவியல் வளர்ச்சியின் பொற்காலம் ஆகும். கரெக்டு. அணு ஆராய்ச்சிகள், விண்வெளி ஆராய்ச்சிகள் போன்றவை இவரால் உருவாக்கப்பட்டவையே. ஏ, ஆர் ரெண்டுமே சரிதான். மேலும் ஆர் என்பது ஏற்கு சரியான விளக்கம். ஆப்ஷன் ஏ. ஒருவர் தான் பெற்ற 65,000 கடனை திருப்பி செலுத்த முதல் மாதம் 400 செலுத்துகிறார். அதன் பிறகு ஒவ்வொரு மாதம் செலுத்துவதை விட கூட வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபாய் கூடுதலாக செலுத்துகிறார். ஓகேங்களா? அவர் அந்த கடனை அடைக்க எவ்வளவு காலம் தேவைப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா 20 மாதங்கள். $324 நாணயங்களில் 20 பைசா மற்றும் 25 பைசா கொண்ட நாணயங்களின் மொத்த மதிப்பு 71 எனில் 25 பைசா நாணயங்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. 124. ஓகேங்களா? ஆண்டிற்கு 5% வட்டி விகிதத்தில் ஒரு ஆண்டிற்கு 500ஐ தனி வட்டியாக தரும் அசல் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 10,000. ஒரு நபர் ஒவ்வொரு ஆண்டும் 500 பரிசு வழங்குவதற்காக ஆண்டுக்கு 10% என்ற முறையில் முதலீடு செய்ய ஒரு நிதியை உருவாக்க முடிவு செய்கிறார் எனில் அவரோட ஆரம்ப முதலீடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 10% அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,000 ரூபாய். ஓகேங்களா? ஒரு டஜன் சோப்புகளின் விலை 396 எனில் 35 சோப்புகளின் விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா 1155. ஒரு டஜன்னா 12. ஓகேங்களா? அதை வச்சு மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். பன்னெண்டு இன்ட்டு x⁴ மைனஸ் x⁴ 8 இன்ட்டு x⁴ மைனஸ் 3x³ ப்ளஸ் 2x² மீபேவா வந்து பார்த்திங்கன்னா 24x³ x-1 x-2 எனில் மீச்சிமா காண்க. இது மீச்சிமா காண்க. ஓகேங்களா? இதோட ஆன்சர் வந்து 4x² இன்ட்டு x-1. ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சி. டூ x² மைனஸ் 18 மற்றும் x² மைனஸ் 2x மைனஸ் 3இன் மீபேவா என்னன்னு பார்த்தீங்கன்னா x-3. x² மைனஸ் x மைனஸ் 12 மற்றும் x² மைனஸ் mx மைனஸ் 8
மீபேவா x-4 எனில் எம்மின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. எம்மின் மதிப்பு 2. ஆப்ஷன் சி. தொள்ளாயிரத்தி 99 × 1/7 ப்ளஸ் 999 2/7 999 3/7 ப்ளஸ் 999 4/7 ப்ளஸ் 999 5/7 ப்ளஸ் 999 6/7. இதை சுருக்குனா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 5997. ஓகேங்களா. ஒரு பரவலின் சராசரி மற்றும் முகடுகள் முறையே 66 60 ஆகும். இவற்றின் இடைநிலை அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 64. 6 தரவுகளின் சராசரி 45. ஒவ்வொரு தரவோடு 4 கூட்டினால் கிடைக்கும் சராசரி அப்படியே 49. ஓகேங்களா. அவ்வளோதான். கல்வி அறிவு பெற்ற ஆண்களுக்கும் கல்வி அறிவு பெறாத பெண்களுக்கும் உள்ள வித்தியாசம் எத்தனை நபர்கள்? கல்வி அறிவு பெற்ற ஆண்கள் 35%, கல்வி அறிவு பெற்ற பெண்கள் பார்த்திங்கன்னா 33%. இவங்களுக்குள்ள எத்தனை நபர்கள் வித்தியாசம்னா 5000. ஓகேங்களா. போட்டு பார்த்திங்கன்னா வரும். மொத்த நபர்கள் இங்கே கொடுத்துருக்கு. இதில் எத்தனை பர்சன்டேஜ் 33 35 எத்தனை பர்சன்டேஜ் பாருங்கள். 33 எத்தனை பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா கழித்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா. பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தொலைவு 2 மடங்கானால் ஒரு ஆண்டு என்பது எத்தனை நாட்கள் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 1032,000. ஓகேங்களா. ஆப்ஷன் பி. ஒளியானது ஒரு ஊடகத்தில் பரவும் முறையினை டேஸ் நிகழ்வு என லாப்லாஸ் கருதினார்னு பார்த்தீங்கன்னா வெப்ப பரிமாற்றம் இல்லாத அப்படின்னு நிகழ்வுன்னு சொல்கிறாரு. ஓகேங்களா. லாப்லாஸ். மின்காந்த அலைகளின் திசைவேகம் c எதற்கு சமம்னா ஆப்ஷன் சி. ஓகேங்களா. 1/√μ0 x0. மக்னீசியம் ஹைட்ராக்சைடு எதை குணப்படுத்தும் மருந்தாக பயன்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா வயிற்று உபாதைகளுக்கு. ஆப்ஷன் பி. தாவரங்கள் பயன்பெறும் 60 ஊட்டச்சத்துக்களை கொடுக்கின்ற திரவ உரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திரவ கடற்கரை உரம். ஓகேங்களா. பக்க கிளைகளில் இருந்து கீழ் நோக்கி நேராக வளர்ந்து மண்ணுக்குள் செல்லும் வேர்கள் டேஸ் எனப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூண் வேர்கள். ஆலமரத்துலலாம் பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கும்ல அதை தூண் வேர்கள். ஓகேங்களா. பின்வருவற்றுள் மிக அதிக அளவில் தாவரங்களுக்கு தேவைப்படும் தனிமம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன். ஆர்த்தோசயனின், லிக்னின் மற்றும் பிற அரோமேட்டிக் சேர்மங்கள் உருவாக்குவதற்கு பயன்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா எரித்ரோஸ். ஆப்ஷன் ஏ. பட்டுப்பூச்சி அதன் வாழ்க்கை சுழற்சியின் இந்த நிலையில் பட்டு இலையை தயாரிக்க உதவுகிறது என்ன கூட்டுப்புழு நிலையில். ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் டி. ப்ளூரே வட்டின் கொள்ளளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50 ஜிகாபைட், அதாவது 50 ஜிபி. ஓகேங்களா. ஜிகாபைட். காற்றின் தரத்தை கண்டறிய மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தால் வெளியிடப்பட்டுள்ள செயலி எதுன்னு பார்த்தீங்கன்னா சமீர் அப்படிங்கிற செயலி. ககன்யான் திட்டத்தின் கீழ் விண்வெளிக்கு செலுத்தப்படும் அரை மனித உருவம் அதாவது ரோபோ பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வயோமித்ரா. ஓகேங்களா. ஆப்ஷன் பி. மூளையானது வலியை செயலாக்குவதை நிறுத்த பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மெய்நிகர் உண்மை. ஆப்ஷன் சி. தேசிய புள்ளியியல் துறை NSC
அமைக்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 2005. புள்ளியியல் துறை. பொது தேர்தலில் வாக்களிக்கும் வயது 21ஆம் ஆண்டிலிருந்து 18ஆக குறைக்கப்பட்டது எந்த சட்ட திருத்தம்னு கேட்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 61வது சட்ட திருத்தம். ஆப்ஷன் பி. பின்வரும் வாக்கியங்களில் மற்ற எல்லாம் சரியானவை ஒன்றை தவிர. அப்போ எது தவறு அப்படின்னு கேட்குறாங்க. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா இதை, ஓகேங்களா. கடல் மட்டத்திலிருந்து 5000 மீட்டர் உயரத்தில் உள்ளது. அதாவது எதை பற்றி சொல்கிறாங்கன்னா மிக நீளமான சுரங்கப்பாதையை பற்றி பேசுகிறாங்க. இது வந்து கடல் மட்டத்திலிருந்து 5000 மீட்டர் உயரத்தில் உள்ளதுங்கிறத தவறு, மற்ற எல்லாம் சரி. ஓகேங்களா. ஆப்ஷன் பி. எந்த மக்களவை தேர்தலில் வாக்கு ஒப்புகை சீட்டு முறை நடைமுறைக்கு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 2014 மக்களவை தேர்தல். ஓகேங்களா. அடுத்து இந்திய அரசியலமைப்பில் 338A விதிப்படி எவ்வாணையம் தோற்றுவிக்கப்பட்டு பிப்ரவரி 19, 2004 முதல் நடைமுறைக்கு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா தேசிய பழங்குடியினர் ஆணையம். ஓகேங்களா. ஆப்ஷன் சி. ராம்விலாஸ் பஸ்வான் கின்னஸ் ரெக்கார்ட் செய்து வெற்றியடைந்த தொகுதியின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹாசிப்பூர். ஓகேங்களா. ஒரு அண்டம் பில்லியன் கணக்கான நட்சத்திரங்கள், நட்சத்திர எச்சங்கள், நட்சத்திர வாயுக்கள், தூசு மற்றும் புலப்படாத பொருட்களை உள்ளடக்கியுள்ளது. ஓகே, சரிதான். பால்வெளி அண்டம் என்பது நம் சூரிய குடும்பம் அமைந்துள்ள ஒரு அண்டமாகும். கரெக்டு தான். இது ரெண்டும் சரி. ஆனால் ஆர் என்பது ஏய்க்கான சரியான விளக்கம் அல்ல. ஓகேங்களா. இது வந்து அண்டத்தை பற்றி கூறுது, அது நட்சத்திரத்தை பற்றி கூறுது, விளக்கம் அல்ல. அப்போ ஆப்ஷன் டி. ஓகேங்களா. தீவிர விவசாய முறையில் குறுகிய கால பயிர்கள் பயிரிடப்படுகின்றன. சரிதான். விளைநிலம் குறைவாக உள்ள பகுதிகளில் இம்முறை பயன்படுத்தப்படுகிறது. கரெக்டு தான். ஸோ ரெண்டும் சரி. ஆர் என்பது காரணங்கிறது கூற்றுக்கு சரியான விளக்கமாகும். ஆப்ஷன் ஏ. மனித சமூகங்களின் பரவலும் அச்சமூகங்களின் புவியியல் சூழலும் குறித்த ஒரு படிப்புக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா மானுடவியல் புவியியல். ஆப்ஷன் ஏ. கிபி 1191 முதல் தராயன் போரில் அஜ்மீர் அரசர் பிருத்திவிராஜ் சவுகான் யாரை தோற்கடித்தார்னு பார்த்தீங்கன்னா முகமது கோரியை. ஆப்ஷன் ஏ. பாமினி அரசு கீழ்கண்ட எந்த மாநிலங்களில் பரவி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகா. ஆப்ஷன் ஏ. 1940 ஆகஸ்ட் கொடையை அறிவித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லின்லித்கோ பிரபு. ஆப்ஷன் ஏ. ஒரு களத்துக்கு சமமாகும். டேஸ் என்பது ஒரு களத்துக்கு சமமாகும்னா 28 கிலோகிராம்ங்கிறது ஒரு களத்துக்கு சமமாகும். ஓகேங்களா. 29/1857 தூக்கிடப்பட்டவர் யாருன்னா மங்கள் பாண்டே. ஆப்ஷன் டி. கீழ்கண்ட சொற்கள் முகப்புரையில் எந்த வரிசையில் இடம்பெற்றுள்ளன அப்படிங்கிறது பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இறையாண்மை, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சமதர்மம், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மதச்சார்பின்மை, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மக்களாட்சி, அடுத்து குடியரசு. ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 3, 2, 4, 1, 5. ஸோ ஆப்ஷன் ஏ. மகாராஷ்டிரா கோவாவுக்கு பொதுவான நீதிமன்றம் எதுனா மும்பை உயர்நீதிமன்றம் தான் 2 இதுக்கும். ஓகேங்களா. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த அம்சம் ஒவ்வொரு இந்திய குடிமகனையும் அறிவியல் மனப்பாங்கு, மனிதநேயம்,
ஆய்ந்தறிவு, வேட்கை, சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறதுனா அடிப்படை கடமைகள். ஆப்ஷன் ஏ. 73வது சட்ட திருத்தத்தின் மூலம் உள்ளாட்சி அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டன. சரிதான். மக்களாட்சியானது உள்ளாட்சி அரசாங்கத்தின் மூலம் அடித்தட்டு மக்களை சென்றடைந்தது. சரிதான். கூற்று ஆ என்ற காரணம் ஆ எனவும் கொண்டு பின்னொற்று எது சரியாதுன்னு பார்த்தீங்கன்னா இதே சரியான விளக்கமாகும். ரெண்டுமே சரிதான். இதுக்குரிய காரணமும் கூற்றுக்கு சரியான விளக்கம் ஆகும். ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் ஏ. லோக் அதாலத் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1987. 28 தகவல் அறியும் உரிமை சட்டத்திலிருந்து விலக்கு பெற்ற அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா உளவுத்துறை பணியகம். அதை தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் கேட்க முடியாது. ஓகேங்களா. பின்வரும் முறைகளில் எந்த முறை கிராம மக்களான குழுவின் நில சொந்தக்காரர்களாக இருந்து நிர்வாகம் செய்தன? என்னன்னு பார்த்தீங்கன்னா மகள்வாரி முறை. ஓகேங்களா. ஆப்ஷன் பி. உழவன் கடன் அட்டை அதாவது கிசான் கிரெடிட் கார்டு ஏற்படுத்திய ஆண்டு பார்த்தீங்கன்னா 1998-99. ஆப்ஷன் பி. சுய உதவிக்குழு வங்கி இணைப்பு திட்டம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 1992. ஆப்ஷன் பி. ராமச்சந்திர குகா அவர்கள் குமரப்பாவை பச்சை காந்தி என்று அழைத்தார். சரி. குமரப்பா இந்தியாவின் சுற்றுச்சூழல் குறித்து அடித்தளமிட்டார். கரெக்டு. அப்போ பி சரியான விளக்கமாகும். ரெண்டும் சரி. ஓகேங்களா. இங்கிலாந்தில் சீர்திருத்த நடவடிக்கைகள் பார்த்தீங்கன்னா தத்துவ அறிஞர்களால் தொடங்கப்படாமல் மன்னராலேயே தொடங்கப்பட்டது. அந்த அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் ஹென்றி. ஆப்ஷன் பி. அதிநவீன வசதிகளுடன் ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார். ஆப்ஷன் ஏ. கீழ்கண்டவற்றுள் எது சரி எது தவறு என குறிப்பிடவும். ஓகேங்களா. காந்தியடிகள் சபர்மதி ஆசிரமத்தில் இருந்து குஜராத் கடற்கரையோரம் உள்ள தண்டி வரை 395 கிலோமீட்டர் தொலைவுக்கு பார்த்தீங்கன்னா தண்டி யாத்திரை நடைபெற இருந்தது. இது பார்த்தீங்கன்னா தவறு. ஓகேங்களா. காந்தியடிகள் யாத்திரையை நடந்த தண்டியை 25 நாட்களில் அதாவது 1930 ஏப்ரல் 6 சென்று அடைந்தார். 2வது சரி. ஓகேங்களா. ஸோ 1 தவறு 2 சரி. ஸோ ஆப்ஷன் டி. லோகமான்யா திலகர் தன்னுடைய கேசரி மராட்டா பத்திரிகைகளில் எழுதிய கூற்றுக்களில் கீழ்கண்டவற்றுள் எது உண்மையானதுன்னு பார்த்தீங்கன்னா வஉசியின் சுதேசிய கப்பல் நிறுவனத்தின் வெற்றி அப்படிங்கிறது எழுதினார். அதான் உண்மை. ஓகேங்களா. 1 + 5 + 9 என்ற தொடரில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் 190 கிடைக்கும்? அதாவது 4 நாளாக கூட்டியிருக்காங்க. 1லேருந்து 4 கூட்டி 5, 5லேருந்து 4 கூட்டி 9 இப்படியே கூட்டினா எப்போ 190 வரும்னு பார்த்தீங்கன்னா 10 உறுப்புகளை கூட்டினா வரும். ஓகேங்களா. ஆன்சர் டி. ஒரு பின்னத்தை அதே பின்னத்தால் பெருக்கி அதன் பெருக்குத் தொகையை அப்பின்னத்தின் தலைகீழியால் வகுத்தால் கிடைக்கக்கூடிய எண் 18 26/27 எனில் அப்பின்னத்தினை காண்க. என்னன்னா 2/3. ஆப்ஷன் சி. நான்கு தச்சர்கள் ஒரு வேலையை 12 நாட்கள் எடுத்துக்கொள்கின்றன அந்த வேலையை முடிக்க. மேலும் கூடுதலாக 2 தச்சர்கள் சேர்க்கும்போது அந்த வேலையை எத்தனை நாளில் முடியும்னு பார்த்தீங்கன்னா
8 நாட்களில். ஆப்ஷன் பி. 5 நபர்கள் 5 வேலையை 5 நாட்களில் முடிக்கிறார்கள். அப்போ 50 நபர்கள் 50 வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பாங்கன்னா அதே 5 நாட்கள் ஆகும். ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ. ராகுல் மற்றும் ஹருணின் தற்போதைய வயதுகளின் விகிதம் 5:7. 4 ஆண்டுகள் கழித்து அவர்களின் வயதுகளின் கூட்டுத்தொகை 52. அவர்களின் தற்போதைய வயது விகிதம் என்னன்னா 20,28. ஆப்ஷன் பி. பின்வருவற்றில் மீபேவா காண்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா x³ - 27, x - 3 ஹோல் ஸ்கொயர், x² - 9. இதோட மீபேவா என்னன்னு பார்த்தீங்கன்னா x - 3 ஹோல் ஸ்கொயர், x + 3 × x² + 3x + 9. ஆப்ஷன் சி. ஒரு பொருளின் விலையானது 20% அதிகரித்து பின்னர் 20% குறைகிறது. முதல் விலையை ஒப்பிடும் பொழுது கடைசி விலையானது என்னன்னா 4% குறைவு. ஆப்ஷன் டி. ஒரு பள்ளியில் 560 மாணவர்கள் உள்ளனர். அதில் 320 பேர் சிறுவர்கள் எனில் அந்த பள்ளியில் உள்ள சிறுமிகளின் விகிதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 42.86%. சுருக்குக. x³ / x - y + y³ / y - 3. இதை சுருக்கணும்னா ஆப்ஷன் ஏ x² + xy + y². ஆப்ஷன் ஏ. ஒரு குடும்பத்தில் உள்ள 4 நபர்களின் எடைகளின் சராசரி 60 கிலோகிராம். மூவரின் எடை பார்த்தீங்கன்னா 56, 68, 72 எனில் 4வது நபரின் எடையை காண்க. ஆன்சர் சி 44 கிலோகிராம். ஓகேங்களா. ஆப்ஷன் சி. PQRS மற்றும் T இவற்றின் சராசரி பார்த்தீங்கன்னா 28. இதில் PRTயோட சராசரி பார்த்தீங்கன்னா 24. QSன் சராசரி என்னன்னு கேட்காங்க. ஆப்ஷன் ஏ 34. ஓகேங்களா. ஒரு எண் அட்டவணையில் 4 5களும் 9 6களும் 6 9களும் 5 4களும் உள்ளன எனில் முகடு என்னன்னு பார்த்தீங்கன்னா 6. ஓகேங்களா. அதிகமாக இருக்கிறது 6. 9 முகடு 6. ஆப்ஷன் டி. ஒரு நிறுவனத்தின் உர உற்பத்தி ஓகேங்களா 10,000 டன்களில் ஆண்டுகள் வாரியாக கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா 1997 இந்த வருஷத்துலேருந்து 98ஆம் ஆண்டிற்கு உர உற்பத்தி பார்த்திங்கன்னா குறைவானதன் சதவீதம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 25%. ஆப்ஷன் சி. ஓகேங்களா. அவ்வளோதாங்க. இந்த கொஸ்டினை பார்த்து உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். ஓகேங்களா. அவ்வளோதான். ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.